தினமொரு வசனம். சங்கீதம் 78 வசனம் 4. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். விளக்கம். போதிய தேவைகள் ஏற்படாத நிலையில் சிறு வயதுகளிலேயே பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கிறீர்களா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிள்ளைகள் அணிய விரும்புகின்ற ஆடைகள் விஷயத்தில் ஒழுங்கு, யோக்கியமான தோற்றம் இவைகளை முன்னிறுத்தி சில வரைமுறைகளை விதிக்கவில்லையா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிள்ளைகளின் பழக்க வழக்கம், போக்குவரத்துக்கள், உறவுகள், நட்புகள் ஆகியவைகள் விஷயத்தில் உரிய கண்காணிப்புகளை செலுத்தவில்லையா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிள்ளைகள் ஆண் நண்பர், பெண் நண்பர் என பழகும் போதும், நேரம் போவது தெரியாமல் போனில் அரட்டை அடிக்கும் போதும், ஆண் பெண் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து வரும் போதும் அவைகளை சீரியஸாக கவனிக்கவும் அவைகளை ஊக்குவிக்காதிருக்கவும் கருத்தற்று இருக்கிறீர்களா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு உரிய வயதுகள் வரும் முன்னரே அவர்களுக்கு மோட்டார் வாகனங்கள் ஓட்டுவதற்கான பயிற்சிகளை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறீர்களா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிள்ளைகள் சரியான வயது நிலைகள் எட்டும் முன்பே குடும்ப சம்பந்தமான விஷயங்களிலே எல்லாவற்றையும் பிள்ளைகளின் தேர்விற்கும் சுவைக்கும் தீர்மானத்திற்கும் விட்டு விடுகிறீர்களா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் கேட்கும் தின்பண்டங்களையும் உணவையும் அவர்கள் விரும்பியபடி கொடுத்து விடுகிறீர்களா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளின் அடிப்படையை பாராமல் உங்கள் வசதிகளின் அடிப்படையில் தினமும் பாக்கெட் மணி தாராளமாக கொடுக்கிறீர்களா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிள்ளைகளின் அறையில் சினிமா நடிகர்கள், சினிமா நடிகைகள், ஆடம்பர உலகின் பிரபலங்கள் ஆகியோரின் படங்களை ஒட்டி வைத்து அலங்கரிப்பதை சாதாரண விஷயமாக எடுத்துக் கொள்கின்றீர்களா? நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். பிள்ளைகளோடு உட்கார்ந்து சினிமா, ஆட்டம் பாட்டங்களையும் காதல் கதைகளையும் உணர்ச்சி பூர்வமாக டிவியில் பார்த்து ரசிக்கின்றீர்களா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பிள்ளைகளை டிவி பார்க்க விடாமல் தூரத்தில் விட்டுவிட்டு நீங்கள் சினிமாவையும் சீரியலையும் பார்த்து ரசிக்கின்றீர்களா? நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உள்ள தவறுகளை சரி செய்து கொண்டு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.